ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்ப்டிங் ஜோன். நாம் இப்போ டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 5 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு வறுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்க போகிற மசாலா தான் இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சாம்பார் செய்ய கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வைக்குங்க. அதோட 2 மீடியம் சைஸ் நறுக்கிய வெங்காயத்தையும் 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கின உடனே நறுக்கின முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், அதோட லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து கரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியோட 2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான 200 கிராம் துவரம்பருப்பை வெந்து மசிச்சு சேர்த்து கொதிக்க விடுங்க. அதோட பொடிச்ச மசாலா பொடியை சேர்த்து கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா டேஸ்டாக வர கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போன உடனே மல்லி இலையை தூவி இறக்குங்க. இப்போ சுவையான சாம்பார் ரெடி.